Hey friends, welcome to Srivari Educational Group. ஸோ இன்றைக்கி நமக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ்க்கான எராட்டா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எராட்டான ஒன்றுமே கிடையாது, என்னென்ன அடிஷ்னலாக சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேர்ம் தான் எராட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸில் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 3 கேண்டிடேட்ஸுமே வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் எப்படி உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அப்ளிகேஷன் சார்ஜஸ் இல்லாமல் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் 1000 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸான இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அந்த அப்ளிகேஷன் சார்ஜஸையுமே வந்துட்டு நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு பேஜ் நம்பர் 8 வந்துட்டு கிளாஸ்னால் வந்துட்டு பாயிண்ட், அந்த பாயிண்ட் நம்பர் 4 மென்ஷன் பண்ணியிருக்கிறது படி இதை நம்ம சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இன் செகண்ட் ரவுண்ட் இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ணவங்க தான் செகண்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அண்ட் அவங்க தான் தேர்ட் ரவுண்டுக்கோ சப்ஸ்கிரிப்ட் ரவுண்ட்ஸ்க்கோ வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்ன்ற ஒன்று போட்டிருந்தால் மட்டும் போதும். ஸ்டார்டிங் எடுத்தோன்னே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்ன்றதை மறக்காமல் நீங்கள் போட்டிருக்கணும். அது வெதர் இட் இஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்கணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்ன்றது நீங்கள் ஸ்டார்டிங்கே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஃபெயில் ஆனாலும் செகண்ட் ரவுண்டில் பண்ணிக்கலாம், அண்ட் செகண்ட் ரவுண்டில் ஃபெயில் ஆனாலுமே நீங்கள் தேர்ட் ரவுண்ட்லேயே பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ்லேயுமே நான் பார்த்தேன் எனக்கு கிடைக்கல, நான் அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருந்தேன் பட் ரெஜிஸ்டர் பண்ணாமே இருந்திருந்தேன், ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்திருந்தேன், எதுவுமே பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டே வேகன்சி ரவுண்டில் கூட நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷத்தில் இல்லாமல் இந்த வருஷத்தில் நமக்கு இப்படி ஒரு புது அப்டேட்டாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லாஸ்ட் 2-3 இயர்ஸில் வந்துட்டு செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு எலிஜிபிள் மார்க் இருந்துச்சு, பட் நான் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துட்டேன், ஃபஸ்ட் ரவுண்டில் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துட்டேன் அப்படின்ற கிளைம்ஸ் வைக்க அதோட ரிஃப்ளெக்ஷனாக வந்துட்டு நமக்கு இந்த சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி பேஜ் நம்பர் 30 இருக்கட்டும், பேஜ் நம்பர் 38 இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு பழைய நம்ஸ் படியே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இந்த டைம் வந்துட்டு டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா டிஸ்கண்டினியூவேஷன், ரெசிக்னேஷன், ஃபோர்ஃபிச்சர், இது 3 பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போயுமே வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் பண்ணி முடிக்கிறோம், மேனேஜ்மெண்ட்டில் பண்ணுறோம் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம பே பண்ணுவோம். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு இப்போ காலேஜ் அலாட் ஆகியிருக்கு அப் டு செகண்ட் ரவுண்ட், நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே இருக்கட்டும் செகண்ட் ரவுண்ட்லேயே இருக்கட்டும், நீங்கள் காலேஜ் ஒன்று கிடச்சிருக்கு, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃப்ரீயாக எக்ஸிட் ஆகிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிரும். பட் இதே நீங்கள் ரவுண்ட் 3 உங்களுக்கு வந்துட்டு காலேஜஸ் அலாட் ஆகிருக்கு, நீங்களுமே காலேஜஸில் வந்துட்டு சீட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கான சீட்டு வந்துட்டு அட்மிஷன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு சீட்டை கேன்சல் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் தேர்ட் ரவுண்ட் ஆர் அப்பார்ட் ஃப்ரம் தேர்ட் ரவுண்ட் லைக் ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போகிறப்ப வந்துட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட்டாக இருக்கட்டும் அது வந்து கேன்சல் ஆகிரும், அதை வந்து ஃபோர்ஃபிட் பண்ணி அவங்களே எடுத்துப்பாங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ செகண்ட் ரவுண்ட்லேயோ வந்துட்டு கொடுத்துருக்க டைமில் வந்துட்டு நான் இல்லை எனக்கு வேண்டாம், என்னோடய மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு, நான் இவ்வளோ அமௌண்ட் கட்டி இது பண்ண முடியல அப்படின்ற, இல்லை எனக்கு இந்த காலேஜஸில் நான் சும்மா தான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடச்சிருச்சு, இவ்வளோ அமௌண்ட் என்னால் பே பண்ண முடியாது அப்படின்ற இதில் வந்துட்டு உங்களுக்கான ஃப்ரீ எக்ஸிட் வந்துட்டு அப் டு செகண்ட் ரவுண்ட் வரைக்குமே இருக்கும். நீங்கள் காலேஜஸில் எலிஜிபிளாகி அட்மிஷன்ஸ் கிடச்சிருந்தா கூட நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ஆர் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் காலேஜஸ்லேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோர்ஃபிட் பண்ணி நீங்கள் வெளியில் வந்துக்கலாம். இதுக்கு எந்த சார்ஜஸுமே அவங்க பண்ண மாட்டாங்க. பட் இன்கேஸ் நீங்கள் தேர்ட் ரவுண்டுக்கு வரைக்குமே போய் தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு இந்த மைண்ட் செட்டோ ஆர் இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரு ஏதாச்சும் வந்திருந்தால் கூட உங்களுக்கு அலாட் ஆகிருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் கட்டி தான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு டிஸ்கண்டினியூஷன் சார்ஜஸாக வந்துட்டு அவங்க 10 lakhs வந்துட்டு சொல்கிறாங்க, அதையுமே நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் கிளியராக வச்சுட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் பெட்டர் திங். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ எக்ஸிட் வந்துட்டு அப் டு செகண்ட் ரவுண்ட் வரைக்குமே வந்துட்டு பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்டுமே வந்து கொடுப்பாங்க, ஸ்டிப்புலேட்டட் டேட் அப்படின்னு வந்து ஒரு டேட் பர்டிகுலர் டைம் பீரியடு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஃபோர்ஃபிட் ஆகிக்கிறீங்களா, நீங்கள் வந்துட்டு இந்த ரவுண்ட்லேருந்து நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் அப்போவே வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அப் டு செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் இது இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த பேஜ் நம்பர் 45, 47 பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கிறத வந்து நம்ம டெலிட் பண்ணியிருக்கிறாங்க. FAQs வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ரீஅலாட்மெண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட். ஸோ அதுவுமே வந்துட்டு இப்போ நான் முன்னாடி சொன்னதான் அது எல்லாமே டெலிட் பண்ணியிருக்கிறாங்க.
ரீஃபண்ட் டைம் லைன் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்துட்டு பே பண்ணிட்டேன், இல்லை எனக்கு அந்த அமௌண்ட்டு செக்யூரிட்டி டெபாசிட்டாக நான் கட்டின அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அது உடனே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே அப்படியே உங்களுக்கு கிடைக்காது. வித்தின் 3 months தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸில் முடிகிற வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் யோசித்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் 3 monthsக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த அமௌண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் வாங்க முடியும். அவங்களும் வந்துட்டு அந்த ஃபீஸ்லாம் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஓகே, ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஓசிஐ எலிஜிபிலிட்டி, என்ஆர்ஐ எலிஜிபிலிட்டின்றதை வந்துட்டு 2 விஷயம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓசிஐ எலிஜிபிலிட்டி அதுபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஓசிஐ கார்டு வச்சுருக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்க, என்ஆர்ஐ கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்க, இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓசிஐ கார்டு வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. அது வந்து பிஃபோர் இந்த டேட் 4/3/2021 அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிக்கலாம், என்ஆர்ஐ கோட்டாக்கு அப்ளை பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் கோட்டாக்கு கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே எல்லா கேட்டகரியிலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதே நீங்கள் வந்துட்டு 4/3/2021 அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ஆர்ஐ கோட்டாக்கு மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் என்ஆர்ஐ கோட்டாக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் வேறு எந்த கோட்டாக்குமே அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வந்த அப்டேட்ஸ், அதோட ப்ராஸ்பெக்டஸில் இருக்க சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இது வந்துட்டு அப்படியே ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை ஆகாது. இதில் சம் சேஞ்சஸ் இருக்கலாம். இல்லை லாஸ்ட் இயர் மாதிரியே ஆல் இண்டியா கோட்டாவில் வந்துட்டு அதர் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க மெயின்டைனும் பண்ணலாம். பட் இது ஆஸ் ஆஃப் ஃபார் நவ் இது தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்க முழுக்க தமிழ்நாடை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ்க்கான அப்டேட்ஸ். ஸோ இது தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுற திங்ஸ், ப்ராஸ்பெக்டஸ், ப்ரொசீஜர்ஸ். இது அப்படியே வந்துட்டு நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை ஆகுமா, அதே மாதிரி நான் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாமா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எம்சிசி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நீட் அந்த அட்மிஷன் சீட் அலாட்மெண்ட் வந்துட்டு பியூர்லி நீட் ரேங்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஏஜ் க்ரைட்டீரியாவோ அந்த மார்க்கு இதில் அதிகமாக வாங்கியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நான் கொடுக்க போகிறேன்ற எந்த க்ரைட்டீரியாவும் கிடையாது. எல்லாமே பார்த்து தான் அவங்க வந்துட்டு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரேங்க்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சீட் அலாட் பண்ணுவாங்க. இந்த ஏஜை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு மேஜர் சேஞ்சஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இப்போது நமக்கு கொடுத்துருக்க மேஜர் சேஞ்சஸ் இன் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து கொடுத்துருக்க மேஜர் சேஞ்சஸ் இது தான். மோர் அட்மிஷன்ஸ் கைடன்ஸ்க்கும் சரி, உங்களுக்கு ஃப்யூச்சர் எனி டவுட்ஸ் எந்த குவரிஸ் எது இருந்தாலுமே நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்ரீவாரி எஜுகேஷன் குரூப்பை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், ஒரு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். தேங்க்யூ.